நிறைய விஷயங்கள் எப்படி எப்படியோ பண்ணலாம். என்கவுண்டர் அதுன்னு சொல்கிறாங்களேங்க, என்ன வேணாலும் பண்ணிடலாம். அவர் பையனை விட்டு அப்புறம் பொண்ணு இப்போ ஃபீல் பண்ணுவாள்ல, அதாங்க பையனுக்கு கஞ்சா பழக்கம் இருக்கலாம். இல்லை நண்பர்கள் யாராவது சேர்ந்து டே என்னடா அவங்க அக்கா அப்படி கண்டவங்களாம் சுற்றிட்டு இருக்கா, நம்ம கௌரவம் என்னடா ஆகுறது, அந்த கௌரவங்கிறது இன்னும் பார்க்குறாங்க. இந்த ஜாதி கௌரவம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் ஆரம்பத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போதே அப்படின்னா நீங்கள் அவங்க அப்பா உண்மை கண்டறியும் சோதனை நடத்தணும். இப்போ அவங்க அப்பாவே வச்சு விசாரிச்சு உண்மை கண்டறியும் சோதனை நடத்தணும். நீங்கள் விசாரிக்கிறதுலாம் அடிச்சா ஆமான்னு சொல்லிட்டு போயிடுவார். உண்மை கண்டறியும் சோதனை நடத்தா தான் உண்மை தெரியும். நான் ஏற்கனவே உண்மை நார்கோ டெஸ்ட்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஊசி மருந்து அது ஒன்று போட்டால் நீங்கள் உண்மையை சொல்லுவீங்க, என்னதான் உண்மையை சொல்லுவீங்க. ஒரு 25 வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பையன் இந்த மாதிரியான விஷயத்தில் ஈடுபடுறது அப்படிங்கிறது போதை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கா? போதையா இருக்கலாம், அம்மா வருத்தப்பட்டுக்கலாம். இல்லை அப்பாவே ஒரு போலீஸ்காரரு, அதாங்க அப்பா வந்து இந்த வேலையை வேறு மாதிரி செஞ்சிருப்பாரு, அவங்க அம்மா வருத்தப்பட்டுக்கலாம். ஐயோ என்னடா நம்ம பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே என்னமா பண்ணுறதுன்னு சொல்லி இந்த பையன் முடிவு எடுத்துக்கலாம். அந்த கள்ளக்காதலியே என்ன பண்ணுறான், அந்த ஊரில் இருந்த இவன் ஊருக்காரன் தான். இப்போ இந்த செத்து போனான் பார்த்தீங்களா, அந்த அம்மாவுடைய பையன். அவன் செத்து போனவன் அந்த அவனோட பொண்டாட்டியது. அவன் என்ன பண்ணுறான், இவர் காதல் பண்ண பொண்ணை கல்யாணிக்கிட்ட அந்த தோட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு வார்த்தை அப்போ சொல்லுவாங்க, மறந்து போச்சு எனக்கு, அவர்கிட்ட கூட்டி கொடுத்துருக்கான். என் காதலி நீ கூட்டி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு இவன் வந்து பழனியில் போய் கத்தி வாங்கிட்டு வந்து இவங்களை வெட்டுறான். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு முன்னாள் காவல் ஆய்வாளரும் மற்றும் ஜெபமணி ஜனதா பொதுச் செயலாளருமான திரு மோகன்ராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே. இப்போ சமீபத்தில் திருநெல்வேலியில் ஒரு மர்டர் ஒன்று தான் நடந்திருக்கு. லவ் தான் ஓவரால் மோட்டிவாக இருக்கு. கவின் என்ற ஐடி ஊழியர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. பின்னணியில் வந்து அவர் வந்து அதாவது காதல் செஞ்ச பொண்ணுனுடைய சகோதரர் சுஜித் என்ற ஒரு இளைஞர் வந்து அவரை வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. சுஜித்தனுடைய தந்தையார் வந்து காவல் உதவி ஆய்வாளராக இருந்திருக்காங்க. அவருடைய தூண்டுதலின் பெயர்ல தான் இந்த ஓவரால் மர்டரே வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. தற்பொழுது சுஜித் மீதும் அவருடைய பெற்றோர்கள் மீதும் 6 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது விசாரணை எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ஜாதி வெறின்னு பார்க்கறதா, இல்லை காதலுக்காக நடந்த ஒரு படுகொலைன்னு பார்க்கறதா, இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது நிறைய நடக்குது. இதுக்கு வந்து அவர் சப் இன்ஸ்பெக்டர் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருப்பாருங்கிறது என்னால் நம்ப முடியல. அவர் சப் இன்ஸ்பெக்டர்னா லோக்கல்லாம் வேலை பார்த்துருப்பாரு. லோக்கல் போலீஸ் வந்து அவர் ரெண்டு ரவுடி பசங்களை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டேய் என்னடா என் பொண்ணுக்கிட்ட சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க, அவனை போட்டு தள்ளுங்கடானா மோட்டிவே வேறு கொண்டு போயிடுவாங்க. ஒரு நாளைக்கு கூட்டி போய் கொஞ்சம் போதைக்கு கூட்டி அவர் குடிக்காத ஆளை விட போதையை கூட்டி சண்டை போட்டு 2 பேரும் ஒருத்தனை வெட்டிக்கிட்டாங்க. அப்படியே கேஸ் அப்படி போயிடும். இந்த காதல் சமாச்சாரம் வந்திருக்காது. பையனை தூண்டி விட்டாங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. ஒருவேளை பையனுக்கு வேறு ஏதாவது கஞ்சா பழக்கம் அந்த மாதிரி பழக்கம் இருந்தால் அவனோட நண்பர்கள் சொல்லியிருக்கலாம், என்னடா அவங்க அக்கா அப்படி பண்ணுறா, அவங்களெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கா, அவங்க சொந்த சாதிக்காரங்க ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதனால் காரணமாக இருக்கலாம். அது அப்பா இருந்து தூண்டி விட்டுருப்பாருங்கிறது என்னால் நம்ப முடியல. ஏன் நம்ப முடியல? அவருக்கு அறிவு இருக்காதா, நம்ம பையன் வீணாக போயிடுவான்னு. வேறு வழியில் கொலை பண்ணலாம். நீங்கள் 2 ரவுடி பசங்க ஏற்பாடு பண்ணி கொலை பண்ணலாம். அப்புறம் அந்த பையன் மோட்டர் சைக்கிள் போகும்போது லாரியை வச்சு அடித்து கொள்ளலாம். என்ன எவ்வளோ வழி இருக்குது கொலை பண்ணுறதுக்கு, ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அதனால் அப்படி அந்த பையனை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு பாருங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. இல்லை, இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செய்தி வாயிலாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா வந்து அவங்க அப்பா தூண்டி விட்டு தான் இந்த பையன் வந்து இந்த அளவுக்கு படுகொலையை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஓவரால் செய்தியாக வந்திருக்கு. தன்னுடைய அக்காவே வந்து காதல் தொல்லையை வந்து இறந்த கவின் என்ற இளைஞரை வந்து கொடுத்துருப்பாரு. அதனால அவங்க அப்பா தூண்டி விட்டு தான் இந்த ஒரு கொலையை நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஓவராலாக சொல்லப்படுது. அது என்னால் ஏற்றுக்க முடியலங்க. இல்லை பையனை ஏன், அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு போகிறா, அவளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. காதல் வந்துடுச்சு வச்சுக்கிடுங்க, நீங்கள் தலைகள்னாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதெல்லாம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கோம். தெரியுதா அவங்களுக்கு? அதெல்லாம் சொன்னால் அவங்களாம் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் சிக்கலாகி போவோம், கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது மாதிரி காமத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இந்த விஷயத்தில் ஒன்று அந்த பையனுக்கு அவங்க கூட நண்பர்கள் யாராவது தூண்டி விட்டுருக்கலாம். அப்பா தூண்டி விட்டுருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அவர் வேறு வழியில் பண்ணியிருக்கலாம் பையனை. நிறையா விஷயங்கள் எப்படி எப்படியோ பண்ணலாம். என்கவுண்டர் அதுன்னு சொல்கிறாங்களேங்க, என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அவர் பையனை விட்டு அப்புறம் பொண்ணு இப்போ ஃபீல் பண்ணுவாள்ல, நம்மளை காதலிச்சவன் அவளும் காதலிச்சிருக்கா, பண்ணிடலாம் பண்ணாலா? இல்லை, காதல் இவர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி. இல்லை, அந்த பொண்ணோட கால் லாக் எடுத்தால் தெரிஞ்சு போகுது. இவன் ஃபோன் பண்ணியிருப்பான், அவள் கால் லாக் எடுத்திங்கன்னா எவ்வளோ தானே பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கலாம். அதை இப்போ விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்து போச்சு இல்லை, அந்த இது பண்ணாங்க நிறைய கண்டுபிடிச்சிடலாம்.
ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. எங்கேயாவது தங்கியிருந்தாங்களா, வந்தாங்களா, லாட்ஜில் போயிருந்தாங்களா, எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சுருக்கமாக முடிக்கணும்னாங்க. இந்த அப்பா சொல்லி தான் பையனை வெட்டினார் அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. ஓகே, அப்போ இந்த படுகொலை எப்படி தான் நடந்திருக்கும்? அதாங்க, பையனுக்கு கஞ்சா பழக்கம் இருக்கலாம், இல்லை நண்பர்கள் யாராவது சேர்ந்து டே என்னடா அவங்க அக்கா அப்படி கண்டவங்களாம் சுற்றிட்டு இருக்கா, நம்ம கௌரவம் என்னடா ஆகுறது, அந்த கௌரவங்கிறது இன்னும் பார்க்குறாங்க. இந்த ஜாதி கௌரவம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் ஆரம்பத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போதே, போலீஸில் சேரும்போதே இந்த ஜாதியை பற்றி தான் அப்போ எனக்கு தெரியும். நான் மயிலாப்பூரில் பிறந்து வளர்ந்துவேன். ஐயருங்க, மொழியாருங்க, கிறிஸ்டியன்ஸு அங்கே இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட தான். அங்கே ஜாதியை பற்றியே தெரியாது எனக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் ட்ரைனிங் போன அப்புறமா தான் ஒரு வாரம் கழித்து 4 பேர் வரானுங்க, விருதுநகருக்கார அந்த ஊருக்காரெல்லாம். நம்மளாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்கணும்னாங்க. நம்மளாம் சேர்ந்துன்னு யாரா அப்படின்னு, இல்லை நாடாருங்களாம். அப்போ தான் எனக்கு ஐயோ பாவி பசங்களை எப்படி கொண்டு ஒரு அப்போ தான் தெரியுது எனக்கு. அப்படின்னா இன்னும் கிராமங்களில், சிட்டியில் அந்த அளவுக்கு இல்லையோ, கிராமங்கள்லாம் நான் அந்த ஜாதி வெறி ஜாஸ்தி இருக்குது. அப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதி வெறி பின்புலத்தில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இருக்கலாம். ஒன்று ஜாதி வெறி இருக்கும், பசங்களை தூண்டி விட்டுருப்பானுங்க. நம்ம கௌரவம்லாம் என்னடா ஆகுறது, நமக்கு மரியாதையே இல்லைடா, உனக்கு எவனா பொண்ணு கொடுப்பான் உனக்கு அப்படிலாம் கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம், பையனை தூண்டி விட்டுருக்கலாம். வெட்டினதுக்கு ஏதாவது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் இருக்கா? வெட்டினதுக்கு உண்டான ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிளானடு மர்டர் மாதிரி தான் தெரியுது. அப்படின்னா நீங்கள் அவங்க அப்பா உண்மை கண்டறியும் சோதனை நடத்தினோம். இப்போ அவங்க அப்பாவே வச்சு விசாரணை உண்மை கண்டறியும் சோதனை நடத்தினோம். நீங்கள் விசாரிக்கிறதெல்லாம் அடித்தா ஆமான்னு சொல்லிட்டு போயிடுவார். உண்மை கண்டறியும் சோதனை நடத்தால் தான் உண்மை தெரியும். அது ஏற்கனவே உண்மை நார்கோ டெஸ்ட்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஊசி மருந்து அது ஒன்று போட்டால் நீங்கள் உண்மையை சொல்லுவீங்க, என்னெல்லாம் உண்மையை சொல்லுவீங்க நீங்கள். அது இருக்குது, அப்படி ஒன்று பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த இவ்வளோ விஷயம் வந்து நடந்திருக்குல்ல, ஒரு 125 இருக்கக்கூடிய ஒரு பையன் அவங்க அக்காவை காதலிச்சாங்க அப்படிங்கிறது காரணத்துக்காக கொலை வரைக்கும் போயிருக்காங்க. அந்த தூண்டுதலில் அப்பாவே ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்போது பிளானடு மாதிரி தெரியுதா, இல்லை கோஇன்சிடென்ட் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அதான் நீங்கள் திருப்பி அதே தான் கேட்குறீங்க. அவங்க அப்பா தூண்டிவிட்டு பாருங்க, எனக்கு தெரியாது. செய்திகள் வர்றபடி நான் கேட்குறேன். அதாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அவங்க அப்பா தூண்டி விட்டுருக்க மாட்டார். கொலை பண்ணணும்னு நினச்சிருந்தாருன்னா பையனை ஏன் எக்ஸ்போஸ் பண்ண போகிறாரு? அப்போ தான் கௌரவம் ஜாஸ்தி அவருக்கு. பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவர் வேறு வெளியில் அந்த பையனை முடிச்சிருக்கலாம். பையனை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு பாருங்கிறது எனக்கு தோணும். ஒருவேளை இது நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி ஜாதி விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. நான் ஒன்று சொல்லிடுறேன். சாணார்பட்டிங்கிற ஸ்டேஷனில் எஸ்ஏஆர் தானா. எந்த மாவட்டம் அது வந்து மதுரை நார்த்துன்னு சொல்லுவாங்க. மதுரை வடக்கு. அப்போது திண்டுக்கல் தாலுகா சேர்ந்தது. அது திண்டுக்கல் டு நத்தம் ரோட்டில் இருக்கும். நைட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு 2 பொண்ணுங்க, ஒரு புருஷன் பொட்டாட்டி 2 பேர் வந்து ஸ்டேஷன் என்னுடைய கோட்டை வாசல் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ நான் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தேன். இந்த பொம்பளை சமாச்சாரம்லாம் விசாரிக்க மாட்டேன். நான் டெய்லி ஏதாவது 2-3 வந்துக்கிட்டு இருக்காங்க, விசாரிக்க மாட்டேன். அவங்க வந்து இல்லை நீங்கள் தான் வந்து விசாரிச்சு ஆகணும்னு சொல்லி சாப்பிடாமே வீட்டு வாசலே உட்காந்துருக்காங்க. அப்புறமா சரின்னு சொல்லி நான் போய் விசாரித்தேன். அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தேன். அதாவது ஒரு பொண்ணு, 3 பொண்ணு இவங்களுக்கு. இவங்க பொள்ளாச்சிக்காரங்க. அங்கே பொள்ளாச்சியில் வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கே இந்த ஊருக்கார பையன் ஒருத்தன் போயிருக்கான். அவனுக்கு 19 வயசு, அந்த பொண்ணுக்கு 26 வயசு. 2 பேரும் காதலாகி அவங்க கூட்டிகிட்டு ஓடி வந்துட்டாங்க. புரியுதா? நீங்கள் அந்த பையன் வந்து தாழ்த்த படிச்சாச்சிங்க. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணேன், எனக்கு மரியாதை, எனக்கு எல்லாம் போயிடும், என் பொண்ணுங்க வாழ்க்கையே வீணாக போயிருங்க அழுகுறாரு அவர். அப்புறமா நம்மளால் என்ன பண்ண முடியும்? நான் உடனே அவளை லாக்கப்பில் போட்டேன். 2 நாள் அவளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காதங்கடா, வேறு ஒன்றும் சொல்லலை. 2 நாள் பச்சை தண்ணி கூட கொடுக்காதங்கடா அப்படின்ட்டேன். பச்சை தண்ணி கொடுக்கல. 3ஆம் நாள் காலையில் வந்து என்ன அவங்க அப்பா கூட போறியான்னு. அவள் என்ன பண்ணா, லாக்கப்புலேருந்து வெளியெடுத்து மாறாப்போ இப்படி எடுத்துகிட்டு என் இளமைக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு. நான் இப்போ மாலை போட்டிருக்கேன், ஐயப்பான்னு கத்திட்டு நான் எழுந்து ஓடிட்டேன். இதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து ரவுண்ட்ஸ் போகிறேன். அவள் கிணத்துல தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்தா. எஜமா நல்லா இருக்கேன் எஜமா, நான் பிள்ளை ரொம்ப சந்தோஷமா. அவ்வளோதான், இப்படி தான் நடக்காது. நீங்கள் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ வந்து இப்போ இந்த மாதிரி காதல் விவகாரத்தில் கொலை வரைக்கும் போகுதில்ல, இது தென் மாவட்டங்களில் இன்றைக்குமே வந்து ஒரு சகஜமான ஒரு விஷயமா தான் இருக்கா? நான் வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். இப்போ இது திருநெல்வேலியில் தான். ஆமாங்க, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். அங்கே போனால் அங்கே வந்து கொஞ்சம் ஜாதியெல்லாம் பார்க்க தான் செய்வாங்க. ஒரே ஜாதிகளே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வடக்கு தெரு தெற்கு தெரு ஒரே ஜாதிக்காரன் தான். வடக்கு தெருக்காரன் வசதி நினச்சிப்பான், தெற்கு தெருக்காரன் மட்டும் நினச்சிப்பான். ஒரே ஜாதி தான். அந்த மாதிரி எஸ்சி இதுலேயும் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிலதெல்லாம் அந்த பிரிவு இந்த பிரிவுலாம் இருக்குது. எல்லாத்துலேயுமே அது இந்த பிரிவு இருக்குது. ஐயர் ஐயங்கார்கள் இல்லையா? ஐயரில் வடகலை தென்கலை அடிச்சுட்டு கிடக்கிறாங்க. இப்போது பண்ணாங்க ஒரு ஓயவே மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி தான் இது. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாமே, ஒரு 25 வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பையன் இந்த மாதிரியான விஷயத்தில் ஈடுபடுறது அப்படிங்கிறது போதை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கா? போதையாக இருக்கலாம், பக்கத்தில் நண்பர்கள் தூண்டி விட்டுருக்கலாம், அம்மா வருத்தப்பட்டுருக்கலாம். இல்லை அப்பாவே ஒரு போலீஸ்காரரு. அதாங்க, அப்பா வந்து இந்த வேலையை வேறு மாதிரி செஞ்சுருப்பாரு, அவங்க அம்மா வருத்தப்பட்டுருக்கலாம்.
ஐயோ என்னடா நம்ம பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே என்னமா பண்ணுறதுன்னு சொல்லி இந்த பையன் முடிவு எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் மாம்பழம் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது 19 வயசு பையன் அவன் வந்து அவங்க அப்பாவை தப்பான முறையில் போலீஸ் ஏதோ பண்ணிட்டு அவன் ஒன்றா அவனை சவால் விட்றான். அந்த இன்ஸ்பெக்டர் அடே உன்னை கொலை பண்ணிடுறான் பாடுறானி அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு வந்து ரெகுலராக எனக்கு ரிப்போர்ட் வருது அந்த பையன் மேலே, 19 வயசு பையன் மேலே ரிப்போர்ட் வந்தோடனே நான் அவன் மேலே எஃப்ஐஆர் போடுறேன். அதை பிடிக்கப்படக்கூடிய குற்றமாக திருநாள் சொன்ன மாதிரி போடுறேன். அப்புறம் அவன் பிடிச்சி குண்டை திருப்பு சட்டத்தை 19 வயசு பையனை அப்புறம் அவனுக்கு குண்டை திருப்பு சட்டத்தை சர்வ் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் ஜெயிலுக்கு கொண்டு போனேன். ஐயா அது எல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் ஏற்பாடு பண்ணிட்டாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவர் பக்கத்து 4 ஸ்டேஷன் தள்ளி இருந்தவர் ஏற்பாடு பண்ணிட்டார். இவன் அந்த பொய் கேஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாமே பொய். அப்புறம் குண்டை திருப்பு சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டேன். இது நல்லா தெரிஞ்சுருடா, இனிமேல் போய் சண்டை கண்டெல்லாம் போட்டுட்டுக்காக இப்போ நல்லா வாழ்கிற வழியை பாடுறா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். அப்படி தான் தூண்டி விட்டு என்ன பண்ணுறது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா அது இன்னும் மோசமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ அன்னைக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு போதை ரிலேட்டபிளாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் மோசமாக தான். போதையில் என்ன பண்ணனே தெரியாதுங்க. இப்போ கூட இன்னைக்கு கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். சும்மா ரோட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு இழுத்து போட்டு அடித்து உடைக்கிறாங்க. என்ன பண்ணனே தெரியாது அவங்க. இப்போ இந்த கொலை அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அப்படி தான் இருக்கலாம். மெயினாக போதை பொருளோட அடிப்படை காரணம் இருக்கலாம். தென் மாவட்டங்களில் இன்றைக்குமே வந்து ஜாதி ரிலேட்டபிளான விஷயங்களும் சரி, குறிப்பாக காதல் ரிலேட்டபிளான விஷயங்களும் சரி, இதை காரணம் காட்டி கொலைகள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்குறீங்க? ஜாதி வரி தான். வேறு என்ன காரணம்? அது மட்டும்தானா? ஆமாம். ஏன் அப்படி? மதிக்க மாட்டாங்க. இவன் பொண்ணு அவங்க கூட ஓடி போயிட்டாடா அப்படின்னு சொன்னால் அப்புறம் மதிக்க மாட்டான். ஃபேமிலியாவா சொசைட்டியே மதிக்காது. அப்படியே விலைக்கிடுவாங்க. ஓகே, இப்போ தனிப்பட்ட நபரை மதிக்காமல் போகிறதுக்கு காரணம் அந்த ஜாதி வரி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதான் ஜாதிகளில் லேடி பாப்பான்னு பாரதி பாடினால அதை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணும். திருப்பி சொன்னீங்கன்னா ஒருவேளை மக்கள் திருந்தலாம், நல்ல நிம்மதியாக வாழலாங்கிற மாதிரி ஒரு நினைப்பு பண்ணலாம். ஆனால் யாரும் அப்படி எந்த முயற்சியும் எடுக்கிற மாதிரி தெரியல. இப்போ காவல் உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய ஒரு மகனே மாட்டியிருக்காரு. தற்பொழுது அந்த காவல் உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய அந்த ஒரு நபரை இப்போ இறந்த அந்த கவினுடைய அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரை உடனே பதவி நீக்கம் வந்து செய்யணும், அதற்கு உடனே அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அவரை? இல்லை சார், விசாரணை மட்டும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அப்படியா? ஸோ இப்போ விசாரணை மட்டும் மேற்கொள்றதுனால பதவி நீக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது டிபார்ட்மெண்ட் மேலே முழு நம்பிக்கை வச்சிருந்தானா இந்த இறந்து போன பையன் அப்படிலாம் அப்பாவோட அப்பா அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ இன்னும் திருப்பி அந்த வெறி ஜாஸ்தி தான் ஆகும். புரியுதா உங்களுக்கு? பையனை சஸ்பெண்ட் பண்ணுங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்கன்றதுக்கெல்லாம் அவசரப்படக்கூடாது. இவர் போலீஸ்கிட்ட புகார் கொடுத்துட்டீங்க, உங்கள் பையன் இறந்து போயிட்டான் என்ன, இப்போ நீங்கள் மீண்டும் ஏதாவது சொன்னீங்கன்னா அப்புறம் பழி வாங்க அவனுக்கு இன்னும் கோபம் வருதான். ஒருவேளை அந்த அப்பா அப்படி பண்ணியிருந்தாருன்னா தேவையில்லாமல் இவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அவர் இல்லைனாலும் அவரை சார்ந்த ஜாதிக்காரங்க ஏதாவது அவரை என்னடா எங்கள் ஆளை முட்டி மோதிக்கிட்டு இருக்கே நீ அப்படின்னு பண்ணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்கல்ல. இப்போ இந்த கேஸை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். அப்பா பையனை தூண்டி விட்டுருக்கா மாதிரியான விஷயத்த தானே செய்திகளை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் அப்பா பேர் இன்வால்வ் ஆகிருக்கு, அதுதான் ஒரு போலீஸ்காரராக இருக்காரு அப்படிங்கிறப்போ யாராவது பிளான் பண்ணி ஏதாவது சிக்க வச்சுருக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? அப்படி அது வந்து இப்போ நீங்கள் அந்த போலீஸ்காரால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த ஆஃபீஸரால் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யாராவது பண்ணியிருக்காங்களா நீங்கள் அந்த அது எப்படி பண்ணுறது நம்ம அதை செக் பண்ணணும். இப்போ ஒரு ஆள் ஒரு ஹைகோர்ட்டில் ஜட்ஜி ஒருத்தர் மாட்டார் பார்த்தீங்களா, கட்டுக்கட்டாக பணம் எடுத்தாங்கல்ல, அவரை வந்து வேலையை விட்டு நீக்கிறதுல தான் குறியாக இருக்காங்க. அந்த கட்டுக்கட்டாக பணம் எப்படி வந்தது, அவர் எந்தெந்த கேஸுக்கு தீர்ப்பு கொடுத்தாரு, அந்த கேஸெலாம் நீங்கள் யாரும் ரீஓப்பன் பண்ண கேட்க மாட்டேங்கிறாங்க. பாராளுமன்றத்தில் அவரை நீக்கிறதெல்லாம் குறியாக இருக்காங்களே தவிர அவருக்கு எப்படி அந்த கட்டுக்கட்டாக பணம் யார் கொடுத்தது, என்ன தப்பு பண்ணவங்க கொடுத்தான், கொலை பண்ணவங்க கொடுத்தானா, கொள்ளையடிச்சவங்க கொடுத்தானா, கற்பழிச்சவங்க கொடுத்தானா, இல்லை கடத்தல் பண்ணவங்க கொடுத்தானா, எதுவும் தெரியணும்ல. அந்த மாதிரி முழு உண்மைகளை கொண்டு வந்தால் தான் ஓரளவுக்கு பயம் இருக்கும். இருந்தாலும் தற்கொலை முடிவு இருக்குது பார்த்தீங்களா, தற்கொலை பண்ணிணுங்கிறதுக்கெல்லாம் டக்குன்னு மொமெண்ட்ரி முடிவு, அது டக்குன்னு சில தற்கொலை பண்ணுவாங்க. அது கொலை பண்ணுறது அப்படி தான். என்ன எதுக்கு கொலை பண்ணுறேன்னே தெரியாது, அப்படி கொலை பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேண்ணா, இதுவும் சாணார்பட்டி தான். நான் வந்து காந்தி சப் இன்ஸ்பெக்டர் பேர் எடுக்க அடிக்க மாட்டேன்னா ஒரு இன்சிடெண்ட் வரைக்கும். ஒரு நாள் நைட்டு வந்து ஒருத்தன் ரத்தம் பாய்ஞ்ச கத்தியோடு வந்து கதவை தட்டுறான். நைட்டு ஒரு 12 மணிக்கு தட்டுறான், டம்முன்னு தட்டுறான். என்னன்னா நான் 2 பேர் வெட்டிட்டேன், உயிரோடு இருக்காங்களா தெரியல எனக்கு அப்படின்னா. ஒன்று ஒரு ஏட்டையாக கூடியோ இன்னும் ஏதோ கிராமத்தில் 2 பேர் வெட்டிட்டாங்கிறான், என்னென்னு போய் பார்த்துட்டோம் அப்படின்னு. பார்த்துட்டு அவர் அங்கேருந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டிலேருந்து ஒரு ஸ்டேஷன் ஃபோன் பண்ணார். ஐயா 2 பேர் செத்துட்டாங்க, ஒரு அம்மா பொண்ணு 2 பேர் செத்துட்டாங்க ஐயா, ஒரு குழந்தை ஒன்று பாதி காயம்பட்டுருக்காது, ஹாஸ்பிட்டலுக்கு அமிச்சிட்டேன் ஐயா. நான் ஒன்றும் சைக்கிள் எடுத்து வேகமாக போனேன். சைக்கிள் தான் நினைக்கிறேன், இப்போ மோட்டர் சைக்கிள் இல்லை எனக்கு. வேகமாக போனேன். போய் பார்த்தா 2 பேரே கொலை பண்ணியிருக்கான். அப்புறம் வந்து கேட்டேன் இவங்கிட்ட, ஏன்டா கொலை பண்ணேன்னு. அவன் என்ன பண்ணுறான், அவன் இந்த ஊரை சேர்ந்தவன். அவன் வந்து பொள்ளாச்சியில் எங்கே வேலை செய்ய போயிருக்கான். அங்கே வந்து ஒரு பொண்ணோட கள்ளக்காதல், அந்த ஏரியா பொண்ணோட கள்ளக்காதல். அந்த கள்ளக்காதலியே என்ன பண்ணுறான், அந்த ஊரில் இருந்தவன் இவன் ஊருக்காரன் தான்,
இப்போ இந்த செத்து போனான் பார்த்தீங்களா, அந்த அம்மாவுடைய பையன் அவன். செத்து போனவன் அந்த 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 அவனோட பொண்டாட்டியது. அவன் என்ன பண்ணுறான், இவர் காதல் பண்ண பொண்ணை கலாணிக்கிட்ட அந்த அது பேர் என்ன, அந்த மேசரி மாதிரி அங்கே தோட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு வார்த்தை அப்போ சொல்லுவாங்க, மறந்து போச்சு எனக்கு. அவர்கிட்ட கூட்டி கொடுத்துட்றான். என் காதலி நீ கூட்டி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு இவன் வந்து பழனியில் போய் ஒரு கத்தி வாங்கிட்டு வந்து இவங்களை வெட்டுறான். அவன் வந்து அப்புறமா நான் வந்து காதலி கூப்பிட்டு அமிச்சேன். நாங்கள் எங்கள் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு காதலி கூப்பிட்டு, காதலி குரங்கு மாதிரி இருக்கா. சரி, அவன் பொண்டாட்டி வந்து சிறுமலையில் ஒரு பொண்டாட்டி 2 குழந்தை அவனுக்கு. அது அங்கே தகவல் சொன்னாங்க, இங்கே இதில் இருக்குது சார், அவன் பொண்டாட்டி என் பிள்ளைங்களாம் திருமலை இருக்காங்கன்னு. அவளை கூப்பிட்டு வந்தான். அவள் கிளி மாதிரி இருக்கா. கிளி மாதிரி இருக்க பொண்டாட்டியை விட்டுட்டு குரங்கு மாதிரி ஒருத்திக்காக போய் 2 கொலையை செஞ்சு மாட்டிக்கிட்டான். எதுக்கு என்ன இதில் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க நீங்கள்? இவ்வளோ டீட்டெயிலாக அவ்வளோதான் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த கேஸு நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த கேஸு பழைய கேஸ் அப்படியே மறந்துடுவோம் அது. ஆனால் இப்போல்லாம் நீங்கள் கேட்கும்போது ஞாபகம் வருது அதெல்லாம். வீட்டுக்கு பாருங்கள், ஒரு குரங்கு மாதிரி ஒரு பொம்பளைக்காக கிளி மாதிரி இருக்க பொண்ணை கொலை பண்ணிவிட்டு அவன் ஜெயிலுக்கு வேணா எல்லாம் குடும்பமே நாசமாக போகுது. இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 2 காரணம் சொல்கிறீங்க. ஒன்று போதை, இன்னொன்று வந்து ஜாதி வெறி அப்படிங்கிறாங்க. ஜாதி வெறி தூண்டி விட்டுருப்பாங்க. அப்பா செஞ்சுருப்பாருங்கிறது என்னால் நம்ப முடியலைங்க. அப்போ தூண்டி விட்டது நண்பர்களாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களங்க நிறைய இடத்துல. இப்போ நான் எவ்வளோ வீடியோ பார்த்தேன், டேபிளை போட்டு உடைக்கணும், அதை போட்டு உடைக்கலாம், பேனர்லாம் கிழிச்சிருக்கேன், என்ன எதுக்கு பண்ணுறானே தெரியல அவனுங்களுக்கு. அந்த மாதிரி தான் இது. யாராவது 4 பேர் தூண்டி விட்டுமா, ஃப்ரெண்ட்ஸை தூண்டி விட்டுருக்கலாம். என்னடா அது உங்கள் அக்கா அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு கேவலமா இல்லையா, நாளைக்கு உனக்கெல்லாம் அவன் பொண்ணு கொடுப்பான்டா அப்படின்னு ஏதாவது அப்படி தூண்டி அப்பா செஞ்சுட்டு பாரு. அப்பா கொலை பொண்ணுன்னு நினச்சிருந்தாருன்னா அவருக்கு 1000 வழி இருக்குது. செஞ்சுட்டு நேரம் லாரி ஏற்றி அடிச்சு கொள்ளலாம், எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம். போலீஸ்காரர் இருக்கிறது, போலீஸாக இருக்கனால இவ்வளோ அவைலபிலிட்டிஸ் இருக்குது, என்ன வேணாலும் பண்ணலாங்க. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.